पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையோட தாத்பரிய நிர்ணயம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தாத்பரிய நிர்ணயத்தில் நேற்று வரைக்கும் சித்தாந்தங்களை பற்றி பேச்சு முடிஞ்சிருச்சு. என்ன சித்தாந்தம் அப்படின்றது 7 கிளாஸில் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். யாராவது சித்தாந்தம் தெரியணும்னா முதல் 7 கிளாஸை கேட்டுக்கலாம். சித்தாந்தத்துக்கு அப்புறம் அந்த சித்தாந்தத்தை வகைப்படுத்துகிற ஸ்லோகங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், 6 அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை வகைப்படுத்த போகிறோம், கிளாசிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா முதல் அர்ஜுன விஷாத யோகம் அதை நம்ம கணக்கில் கொண்டு வர போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டோரியாக இருக்கிறதுனால அதை பற்றின ரகசியார்த்தம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாருக்காவது வேணும்னா அந்த ரகசியார்த்தத்தை அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சங்கர பாஷ்யம் ஆரம்பிக்கிறது 2வது அத்தியாயத்தில் இருந்தால் சங்கர பாஷ்யம் ஆரம்பிக்கிறார். ஸ்டோரியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்லோகங்கள் ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோகங்கள் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொத்த 6 அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயத்தை விட்டுட்டு 5 அத்தியாயம். இதை எந்த விதத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் அப்படின்னா வகைப்படுத்துகிற போது ஒரு பிரதானமாக 4 கிளாசிஃபிகேஷன் தான் வச்சுக்க போகிறோம். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய வரப்போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா 4 வச்சுங்க. கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை, 4 பெரிய விபாகமாக ஒரு 4 பேஸ்கெட் வச்சுக்க போகிறோம். அதுக்குள்ளார கிளாசிஃபிகேஷன் நிறைய பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரே கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை. ஒரு மனுஷன் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இதுதான்: கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை. கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், கர்மத்திலிருந்து கர்மயோகத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் ஞானம், ஞானத்துக்கு அப்புறம் ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டைக்கு பேர் தான் மோக்ஷம் அப்படின்னு பேர் வச்சு. இதில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம், ஸ்மிருதியில் இருக்கிற ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்குது. முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கர்மம், கர்ம அனுஷ்டானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 5 அத்தியாயத்தில் 2லேருந்து 6 வரைக்கும் எத்தனை கர்மத்தை பற்றின எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்ம அனுஷ்டானத்தை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா சொல்லுது, இப்போ நம்ம எல்லாம் மோக்ஷார்த்தியாக இருக்கும், மோட்சத்தை விரும்பி தான் இந்த பகவத்கீதையை கேட்குறோம். இதுக்கு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, மோக்ஷார்த்தி ந பிரவர்த்தேத தத்ர காமிய நிஷித்தயோகோ. இதெல்லாம் நாதபிரம்ம யூடியூப்ல போடுவார், வேணா எழுதிக்கலாம் நீங்க. ஒரு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா மோக்ஷார்த்தி ந பிரவர்த்தேத, மோக்ஷார்த்தி ந பிரவர்த்தேத தத்ர காமிய நிஷித்தயோகோ. ஃபர்ஸ்ட் லைன் தான். மோக்ஷார்த்தி பார்த்தீங்கன்னா பிரவர்த்திக்க கூடாது. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்சத்தை விரும்புகின்றவன் எதுல பிரவர்த்திக்க கூடாது, காமிய தத்திர காமிய நிஷித்தயோகோ. காமிய கருமங்களில் கூடவே பார்த்தீங்கன்னா நிஷித்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதோ பிரதிசித்த சேவனம்னு பேர். மறுக்கப்பட்ட கர்மங்கள், சாஸ்திரங்களால் மறுக்கப்பட்ட கர்மங்கள் நிஷித்த கர்மம்னு பேர். காமிய கர்மத்திலும் நிஷித்த கர்மத்திலும் மோக்ஷார்த்தி ஈடுபடக்கூடாது, பிரவர்த்திக்க கூடாது. அதுக்கப்புறம் வேற எந்த சுவாமி கர்மத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய நைமித்திகே குறியாத், நித்திய நைமித்திகே குறியாத் பிரத்யவாய ஜிகாசயா. நித்தியத்தையும் நைமித்திகத்தையும் செய்ய வேண்டும், பிரத்யவாய தோஷம் வராமல் இருப்பதற்கு. ஆச்சாரியார் பிரத்யவாயத்தெல்லாம் வேற விதமா விசாரம் பண்ணியிருக்காரு 2 இடத்துல, அதை அந்தந்த இடத்துல பார்த்துக்கணும். இது காமனா சொல்றது. அப்ப நித்தியம் நைமித்திகத்தை மட்டும்தான் ஒரு முமுட்சுவா இருக்கவன் பண்ணணும். எவ்வித காரணத்தை கொண்டும் காமிய கர்மங்களிலும் கூடவே பார்த்தீங்கன்னா பிரதிசித்த சேவனம் சொல்ற நிஷித்த கர்மங்களிலும் ஈடுபடவே கூடாது. ஒரு ஸ்லோகம் முக்கியமானது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை சொன்னதுக்கு பிறகு நம்ம ஆரம்பிக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மோக்ஷார்த்தி முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கர்ம அனுஷ்டானம் பண்ணணும்.
முதல்ல கர்மம். கர்மத்தை பார்க்கும்போது எத்தனை வெரைட்டி சுவாமி கர்மங்கள் இருக்கு அப்படின்னும் போது, கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம், பசு கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா முதல்ல இருக்கிறது. பசு கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிருகதாரண்யத்துல சொல்ற வெரைட்டி இது. அனிமல்ஸ் மாதிரியே நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கோம். சோசியல் அனிமல்ஸ் தான் பேரு நமக்கு. அப்ப என்ன பண்றோம், காட்டுல இருக்கிற ஜீவராசிகள் என்ன பண்ணுதோ அதே கொஞ்சம் வெரைட்டியா பண்றோம், அவ்வளவுதான். அப்போ நம்ம பண்ற ஆல்மோஸ்ட் பப்ளிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கர்மம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கணும்ன்றதுக்காக நம்ம பண்ற எல்லா கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா பசு கர்மா அப்படின்னு பேர். ஆகார விகார பயமைத்துணஞ்ச ஏதத் சமானம் பசுபிர் நரானா புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷா புத்திர் விஹீனா பசுபிஸ் சமானா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகார விகார பயம் மைத்துனம், சாப்பிட்றது, திரியறது, இங்க அங்க பயப்படுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறது, அதுக்கப்புறம் வந்து இனப்பெருக்கம் பண்றது, இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இங்க ஒரு குரங்கும் ஒரு நாயும் பண்ற காரியத்தை தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஜீவராசியும் பண்ற மாதிரி தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நம்மளால மசால் தோசையும் நெய் ரோஸ்ட்டும் போட்டு சாப்பிட முடியும் எக்ஸ்ட்ரா, இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை பத்தின விசாரம் ஒருத்தருக்கு உண்டாகுது அப்படின்னா, நான் யாரு, எங்க இருந்து வந்தேன், எங்க போறேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன, இந்த ஜெகத் என்ன, இங்க இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கோமே, இங்க இருந்து எப்படி லிபரேஷன் ஆகுறது, இது பத்தி விசாரம் யாருக்கு உண்டாகுதோ அதுக்கு தான் புத்தி கொடுத்துருக்கு. தன்னை பத்தின விசாரத்துக்காக புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தி இல்லாம புத்திர் விஹீனா, யாரெல்லாம் இந்த விசாரம் இல்லாத புத்தி இல்லாத லௌகிகமாவே பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் என்னது, பசு கர்மான்னு பேரு. அவங்க எல்லாம் பசுக்கு சமமானவர்கள். பசுனா அனிமல்ஸ், அனிமல்ஸ்க்கு ஈக்குவலா, விலங்குகளுக்கு ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு நிந்தனை பண்ணு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா விசேஷமான ஞானத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல பசு கர்மால இருந்து வெளியில வரணும். பசு கர்மால இருந்து வெளியில வந்தீங்கன்னா சாஸ்திரிய கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். பசு கர்மா, பசு கர்மால இருந்து சாஸ்திரிய கர்மா. பசு கர்மாவை பத்தி அதிகம் பேச போறதில்ல, நம்ம பேசுறதெல்லாம் சாஸ்திரிய கர்ம அனுஷ்டானத்தை பத்தி பேச போறோம். இந்த சாஸ்திரிய கர்ம அனுஷ்டானத்துல இந்த 6 அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது சாப்டர்ல இருந்தா கர்ம அனுஷ்டானத்தை வகைப்படுத்துற. 3வது சாப்டர்ல மூணு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது. லோகேஷ்மின் திவிதா நிஷ்டா புரோ புரோக்தா மயானக, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம அனுஷ்டானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி பண்ணும் போது 2ஆ பிரிச்சிடுறாரு. லைஃபை பிரிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 கர்ம அனுஷ்டானம்னு போட்டுங்க ஹெட்டிங், கர்ம அனுஷ்டானம்னு போட்டு அதுல 3வது ஸ்லோகம் தான் முக்கியமானது. லோகேஷ்மின் த்விவிதா நிஷ்டா புரோ புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். 2 நிஷ்டைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞான யோகத்தினால உண்டாகக்கூடிய நிவிருத்தி லட்சணம் அப்படின்னு சொல்றது, நிவிருத்தி மார்க்கம். அதுக்கப்புறம் பிரவிற்த்தி மார்க்கம் அப்படின்னு இன்னொன்னு. இந்த 2 மார்க்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. 2 மார்க்கங்கள் இருக்கு, பிரவிற்த்தி நிவர்த்தி. பிரவிற்த்திக்குள்ளாரதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் கர்ம யோகத்தை பிரவிற்த்திக்குள்ளார கொண்டு வந்துடுறோம். நிவர்த்திக்குள்ளார எதை கொண்டு வரோம் அப்படின்னா, ஞானம் ஞான நிஷ்டையை வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்திக்குள்ளார கொண்டு வந்தப்போம். இந்த 4 வெரைட்டியில தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்லோகங்களை அடுக்க போறோம். இந்த கர்ம யோகம் அப்படின்றதுல முதல்ல கர்மம் அப்படின்னா எதை எடுத்துக்கணும் சுவாமி அப்படின்னா, கர்மம்னு எடுத்தாவே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் சொல்றார். கர்மம்னு எடுத்தாவே நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா 35 ஸ்லோகத்தை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எடுத்துக்கணும். 3:35 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்வதர்மம் அப்படின்ற கேட்டகரியில வகைப்படுத்துது. அததான் ஆச்சாரியர் என்ன பண்ற, சங்கர் பாஷ்யம் பண்ணும் போதும் முதல்லயே சொல்லிட்டார், வர்ணாசிரமத்தை வந்து பேஸ் பண்ண கர்மங்கள். அப்ப வர்ணாசிரமத்தை பேஸ் பண்ண கர்மங்கள் தான் ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இப்ப எங்கேயாவது வர்ண தர்மங்களை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பேச்சு ரொம்ப சண்டை போட்டுட்டு தான் நிக்கணும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வர்ண கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. வர்ண கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா மைன்யூட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3% இருக்குமா இருக்கும்.
மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கர்மங்களும் சங்கிரகம் ஆயிடுச்சு. வர்ணங்கள் சங்கிரகமாச்சு, கர்மங்கள் சங்கிரகம் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மா ஸ்வனிஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் 3:35. எந்த கர்மத்தை பண்ணணும்னு யாராவது கேட்டாங்கன்னா உடனே வந்து இந்த ஸ்லோகம் தான் சொல்லணும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா. ஸ்வதர்மம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கான தர்மம் என்னதான் கீழாக இருந்தாலும் கூட, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ ஸ்ரேயான் விகுணகாபி குணம் இல்லாமல் கீழானது அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்க தர்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் உயர்ந்தது. எதை காட்டிலும் பரதர்மா ஸ்வனிஷ்டிதாத், பரதர்மத்தை நன்றாக அனுஷ்டிப்பதை காட்டிலும், வேற ஒரு தர்மத்தை நல்லா பண்றதை காட்டிலும் ஸ்வதர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினீங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மியா இருந்தாலும் கூட, மதிப்பு கம்மியா இருந்தாலும் கூட அது ரொம்ப உயர்ந்தது. ஸ்வதர்மோ நிதனம் ஸ்ரேயா. ஸ்வதர்மத்தை பண்ணிய செத்து போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ரேயஸை கொடுக்கும். அடுத்தடுத்த ஜென்மத்தில் நல்ல உத்தாரணம் ஆயிடலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரதர்மோ பயாவகா. பரதர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், ஜென்மத்தை திரும்ப திரும்ப ஜென்ம மரணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், கீழான நிலையை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 35வது ஸ்லோகம் 3:35 ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை வந்து சொல்லுது. யாராவது இப்போ எங்கேயாவது கேட்டாங்கன்னா வர்ண ஆசிரம தர்மங்கள் இப்போ இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க. வர்ண தர்மங்கள் இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரம தர்மங்கள் இருக்கா சுவாமி? இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரம தர்மங்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். வர்ண தர்மம் இந்த சொசைட்டியோட சேர்ந்து இருக்கிறது, கலந்து இருக்கிறது. அதை இப்போ வந்து எங்கேயும் போய் எதுவும் பண்ண முடியாது. ஆசிரம தர்மம்ன்றது நம்மளோட இண்டிவிஜுவல், நம்ம எங்கே இருக்கோம், எந்த ஸ்டேஜில் இருக்கோமோ அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கர்மங்களை பண்ணிக்க முடியும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்ணத்தை விட்டுட்டு ஆசிரம கர்மங்கள், வர்ண கர்மங்கள் கொஞ்சம் பண்ணிக்கலாம், முடிஞ்சா பண்ணிக்கணும். ஆனால் பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலில் வரும்போது, அந்த இண்டிவிஜுவல் சொசைட்டியை விட்டுட்டு மோக்ஷார்த்தியாக இருக்கும்போது இண்டிவிஜுவல் கர்மா எது அப்படின்னா, பிரம்மச்சாரியாக இருக்கிறோமா, இல்லை கிரகஸ்தனாக இருக்குமா, இல்லை வானப்பிரஸ்தமாக இருக்குமா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசத்தில் இருக்குமா, இந்த 4 ஆசிரமங்களை பேஸ் பண்ணி கர்மங்களை பண்ணுறது. இதை வச்சுக்கணும். இந்த கர்மத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ஸ்லோகம் அப்படின்னா 3:35 தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா ஸ்வதர்மம் அப்படின்றதுல ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்வதர்மத்தை பற்றி பேசும்போது 2வது அத்தியாயத்தில் கொஞ்சம் ஸ்லோகங்கள் தான் இருக்கு. 2வது அத்தியாயத்தில் கொஞ்சம் ஸ்லோகங்கள் தான் இருக்கு. 31 2வது அத்தியாயத்தில் 31 அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் 31 சொல்றார், ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷிய நவிகம்பித்து மருகசி தர்மியாதி யுத்தாச்ரேயோன்யது க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே ஆரம்பிக்கிறார். 31 ஆரம்பிச்சு 31, 32, 33, 34, 35, 36, 37 ஸ்லோகங்கள் வரைக்கும் 31 to 37 ஸ்லோகங்கள் ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை பத்தி பேசுது. சொல்றார், ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷிய, உன்னுடைய ஸ்வதர்மத்தை வச்சு பார்த்தாலும் கூட இந்த லோகத்துல வந்து உன்னோட சுதர்மத்தை அவன் வந்து என்ன பண்றான், கிரகஸ்தாசிரம தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு சன்னியாசாசிரமம் எடுத்துக்கலாமான்னு எடுத்து யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார், சுதர்மத்தை வச்சு பார்த்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவி கம்பித்து மருகசி, நீ வந்து பார்த்தீங்கன்னா அசையா, ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, நான் கொல்லணுமே, அப்பா தாத்தா நம்மளோட கசின் பிரதர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொல்லணுமே அப்படின்னு யுத்தத்தில் நீ கம்பனம் அடைய வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மியாதி யுத்தாச்ரேயோன்யது. நல்லா பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷத்ரியஸ்ய தர்மியாத், க்ஷத்திரியனோட தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்றது தான் க்ஷத்திரியனோட தர்மம். அந்த தர்மத்தை வந்து வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மையை கொடுக்கக்கூடியது. வேறு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கர்மத்தை பண்றதோ சன்னியாசம் எடுத்துக்கிறது உயர்ந்தது தான். சன்னியாசம் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவசிவான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது உயர்ந்தது தான். ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கர்மத்தை பார்க்கும்போது உன்னுடைய யுத்த கர்மம் வந்து க்ஷத்திரியனோட கர்மம், அவனுடைய சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்றது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா உயர்ந்தது. அதை காட்டிலும் சிரேயசை தரக்கூடியது ந வித்யதே, இந்த உலகத்தில் இல்லவே இல்லை.
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 31 ஆரம்பிக்கிற. அப்போ 3:35 3 விபாகம் பண்ணியாச்சு. 3:35 சுதர்மத்தை பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதை எம்பசைஸ் பண்றதுக்காக 2வது அத்தியாயத்துல 31 ஸ்லோகம். 32 சொல்றார். எதிர்ச்சையா சோபபன்னம் சொர்க்கத்வாரம் அபாவிருத்தம் சுகினக க்ஷத்திரியா பார்த்த லபந்தே யுத்தமீதுஷம். 32 சொல்றாரு, உன்னுடைய பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலா உனக்கு அந்த க்ஷத்திரிய குலத்துல பிறந்திருக்கு. அவங்கவுங்க குலத்துல பிறந்திருக்கோம்ல, சுபாவஜன். நம்ம கர்மங்கள் எல்லாமே அவங்கவுங்க ஆசிரமத்துல பிறந்ததெல்லாம், அவங்கவுங்க வர்ணத்துல பிறந்ததெல்லாம் எந்த அப்பா அம்மா கிட்ட பிறக்கிறோன்னு நமக்கு தெரியுமா சொல்லுங்க? முந்தின ஜென்மத்தோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்ப இயல்பாவே உனக்கு க்ஷத்திரிய குலத்துல நீ பிறந்திருக்க. உன்னுடைய க்ஷத்திரிய தர்மம் உனக்கு இயல்பானது. எதிர்ச்சையாச்ச உபபன்னம், எதிர்ச்சையா வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து அடைந்ததா இருக்கிறது. அதுதான் சுதர்மம் அப்படின்னு பேரு. அது வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்வாரம் அபாவிரதம். அது வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசலை திறந்து வச்சிருக்கு உனக்காகவே. சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்றவனுக்கு சொர்க்கம் கிடைச்சிரும். இங்க நான் வந்து பார்ப்பேன், ஒரு 3 அம்மாக்கள் இருக்காங்க, செருப்பு தைக்கிற அம்மாக்கள். வரிசையா 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. 3 அம்மாக்கள், ஹஸ்பண்டு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் ரொம்ப சின்சியரா வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு தைச்சிட்டு இருக்காங்க. 3 பேர் பக்கத்துல உட்காந்து. அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு 3 பேர் இருக்காங்க செருப்பு தைக்கிறவங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழானதா அப்படின்னா செருப்பு தைக்கிறது கீழானது இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்க. கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா காலையில் 7 மணிக்கெல்லாம் கடை திறந்துடுறாங்க. வச்சுட்டு சின்சியராக அதுலேருந்து என்ன லாபம் கிடைக்கும்? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ரூபாய் பணம் கிடைச்சா பெரிய விஷயமா இருக்கும். அதுவே அதிகம்னு நினைக்கிறேன். ஆனால் சீரியஸாக பண்ணுறாங்க. ஒரு பூஜாரி இருக்கார், வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக பூஜை பண்ணுறவர் இருக்கார். அப்போ பூஜாரி பண்ணுற வேலையும் செருப்பு தைக்கிறவன் பண்ணுற வேலையும் என்னன்னா சுதர்மம். வேற என்ன, மேலே கீழெல்லாம் இல்லை, சுதர்மம், இவ்வளவுதான். அதே மாதிரி யுத்தம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா சுதர்மம் க்ஷத்திரியனுக்கு. அதனால சுதர்மத்தை பண்றவர் யாரா இருந்தாலும், செருப்பு தைக்கிறவரும் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு தான் போவார், பூஜை பண்றவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு தான் போவார். அவங்க சுதர்மம் பண்றோம் அப்படின்னா யுத்தம் பண்றவனும் சொர்க்கத்துக்கு போவான். அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்வாரம் அபாவிரதம் சுகினக க்ஷத்திரியா பார்த்த லபந்தே யுத்தமீதுஷம். இந்த க்ஷத்திரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுதர்மம் அமையறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாக்கியம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யுத்தத்தை பண்ணு அப்படின்ற மாதிரி அங்கே 32வது ஸ்லோகம் சொல்லப்படுது. 31, 32, 33 சொல்ற. அதச்சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்மத்தோடு கூடிய அதச்சேத் இமம் தர்மியம் சங்கிராமம், இந்த யுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நேச்சுரலா வந்து அமைஞ்சிருக்கு, சுதர்மமா இருக்கிறது. தர்மம், இதுதான் தர்மம். இந்த தர்மத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டேன், இந்த யுத்தத்தை சங்கிராமத்தை நான் பண்ண மாட்டேன், யுத்தத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ சொல்வாயாகில் அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஸ்வதர்மத்தை நீ தியாகம் பண்ற. ததஸ்வதர்மம் ஹித்வா, ஸ்வதர்மத்தை விட்டுற. இப்போ உனக்கான தர்மத்தை விட்டுற. கூடவே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய கீர்த்தியானது என்ன ஆயிடும்? நஷ்டமாயி போயிடும். கீர்த்தியும் போயிடும், அதே நேரத்தில் வந்து ஸ்வதர்மத்தை விட்டுருவ. அதனால என்ன கிடைக்கும் சுவாமி? பாப்பம் அவாப்சிஸ், பாப்பத்தை அடைவாய். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தர்மத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சும்மா மோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பாப்பம் தான் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கீர்த்தி இல்லாமல் இருக்கும், கீர்த்தி போயிடும், பாப்பம் வந்துடும் உங்களுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வதர்மத்தை தியாகம் பண்ணுறதுனால கீர்த்தி வந்துடும், அகீர்த்தி போயிடும், பாப்பம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு வான் பண்ணுது. 33, 34 சொல்லுது. அகீர்த்திம் சாபி பூத்தானி கதயிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்தி மரணாததிரிச்யதே. 34வது ஸ்லோகம் சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அகீர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்தடைந்து விடும். உன்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இகழ்வார்கள். அர்ஜுனன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரை விட்டு போயிட்டாப்பா, சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை திட்டுவாங்க. அதனால நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் உண்டாயிடும். அதனால ரொம்ப கௌரவமா வாழ்ந்தவனுக்கு, பேரும் புகழுமா வாழ்ந்தவனுக்கு அது எப்படின்னா சம்பாவிதஸ்ய அகீர்த்திகி மரணாததிரிச்சியது. நல்ல பேர் புகழோட இருந்தவனுக்கு ஸ்வதர்மத்தை விட்டு பரதர்மத்துக்கு போறதுனால உண்டாகிற அகீர்த்தியினால
அது எப்படி இருக்கும், மரணத்தை காட்டிலும் ரொம்ப கொடுமையானது அப்படி. பெரியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பெரியவங்க லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாணம் இல்லாதவங்க தானே ஆயிட்டாங்க. லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது. பெரியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இகழ்வார்கள். பெரியவங்க இகழ்ந்தாங்க அப்படின்னா அது மரணத்தை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது சொல்லியாச்சு. 34 பயாத் ரணாதுபரதம் மம்சியந்தே துவாம் மகாரதாக ஏஷாம் சத்துவம் பகுமதக. இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா 37வது ஸ்லோகம் வரைக்கும் கர்ம அனுஷ்டானத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதை எடுத்துக்கணும். அப்ப கர்ம அனுஷ்டானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. 2ல இருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும். 3வது ஸ்லோகம் 3 வந்து விபாகம் பண்ணுது. ஸ்வதர்மத்தை சொல்றது 3:35 2 ஸ்லோகங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் 31, 32, 33, 34, 35, 36, 37 2வது அத்தியாயத்துல 31ல இருந்து 38 வரைக்கும் 7 ஸ்லோகங்கள். 8, 9 மொத்தம் 9 ஸ்லோகங்கள் தான் கர்ம அனுஷ்டானத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. 6 அத்தியாயத்துல ஸ்வதர்ம கர்ம அனுஷ்டானத்தை சொல்லக்கூடியவை வெறும் 6 ஸ்லோகங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா 2:47 வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வார்னிங் கொடுக்கிறார் ஆச்சாரியார். கர்மஞ்சேவாதிகாரஸ்தே ரொம்ப பிரதானமான ஸ்லோகம். அது ஃபுல் ஸ்லோகம் எடுக்காம ஒரே ஒரு கட்டளை மட்டும் வச்சுங்க. உனக்கு கர்மத்தை செய்வதில் மட்டும்தான் அருகதை இருக்கு அப்படின்னு வார்னிங் கொடுக்கிறார், கமாண்டிங் கொடுக்கிறார் அர்ஜுனனை பார்த்து. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவனா இருக்குமோ அவங்க எல்லாரும் ஸ்வதர்மத்தை மட்டும்தான் செய்யணும். அதுல மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. சன்னியாசி கர்மத்தை பண்ணணும். அதனால தான் காலையில உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கலாம், இருக்கக்கூடாது. யதி பேர் யதி, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கர்மத்தை காலையில எந்திரிச்சோன்னே பிரம்ம யஜ்யம் பண்ணிடுறீங்க. இப்போ இதுக்கு பேர் பிரம்ம யஜ்யம்னு பேர். இந்த யஜ்யத்துக்கு பேர் வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தையும் வேதாந்தத்தையும் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம யஜ்யம். இப்போ காலையில உங்களுக்கு சுதர்மம் ஆயிடுது, எனக்கு சன்னியாசின்ற சுதர்மம் ஆயிடுது. அப்ப கர்மத்தை பண்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு ரைட்ஸ் இருக்கு, உனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு 2:47 சொல்லி முடிச்சிரு. இவ்வளவுதான் இங்க கர்மம். கர்மத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்லோகம் 8, 9, 10 ஸ்லோகத்துல கர்மத்தோடது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கர்ம யோகம் தான் அதிகமான ஸ்லோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். கர்ம யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கர்ம காரணம்லாம் நிறைய சொல்ல போறோம், அதெல்லாம் வகைப்படுத்த போறோம் நம்ம. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்மத்தையே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றோம்னு வச்சுங்களேன். 7 ஸ்லோகங்கள் ஆச்சா, பிரதான ஸ்லோகங்கள் இது. இதுக்கப்புறம் 3வது அத்தியாயத்துல ஏதாவது ஸ்லோகங்கள் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது அத்தியாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள் கர்மத்துக்கான விஷயங்களை சொல்றார். கர்மத்திலேயே கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே கர்மத்தையே கண்டினியூ பண்ணுங்க. கர்மத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்தை எடுத்து ஆரம்பமா வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 4, 5, 6 வரிசையா சொல்றார். ந கர்ம நாம நாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்யசனாதேவ சித்திம் சமதி கச்சதி சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை ஒருத்தன் ஆரம்பிக்காமையே இருந்துட்டானா 3ல 4வது ஸ்லோகம், 3வது சாப்டர்ல 4வது ஸ்லோகம் வரிசையா 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் சொல்ல போறேன். 3வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம் சொல்லுது, கர்மத்தை ஆரம்பிக்காமல் ந கர்மனாம் அனாரம்பாத் ஒருத்தன் கர்மத்தை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மியம்னு சொல்லக்கூடிய நைஷ்கர்மியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாக்கு இன்னொரு பேர் நிஷ்கிரிய ஆத்மா, கர்மம் இல்லாத ஆத்மஸ்வரூபம். அதை அடைதல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சம்பவமே இல்லை. கர்மத்தை ஆரம்பிக்கணும், கர்மம் பண்ணணும். ஒருத்தன் சோம்பி உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அவன் வித்து போயிடுவான். இந்த துரு பிடிச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டா போயிடுவான் தாமச குணம் வந்து. அப்ப கர்மத்தை ஆரம்பிக்காமல் ஒருத்தர் என்ன ஆக முடியாது, நிஷ்கிரியமான ஆத்மஸ்வரூபத்தை அடைய முடியாது. நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி கர்மத்தை தியாகம் பண்றதுனால சந்நியாசம் பண்றதுனாலயே ஒருத்தன் சித்தியை வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியாது. ரொம்ப கிளியர். அப்ப கர்மத்தை ஆரம்பிக்காம ஆத்மாவை அடைய முடியாது. சந்நியாசத்தினால மட்டுமே கர்மத்தை விட்டுட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த சித்தியை அடைய முடியாது அப்படின்னு வார்னிங் ஸ்லோகம் அழகா சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, 5வது ஸ்லோகத்தை சொல்றாரு. 3ல 5
என்ன சொல்றாருன்னா, நகி கச்சிச்சனம் அப்பி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருது காரியதே ஹ்யவசஹ் கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணைஹி. சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் பண்ணாம ஒரு க்ஷணம் கூட ஒரு ஜீவராசி இருக்க முடியாதுங்க. சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இமைக்கிறது இதெல்லாம் கர்மம் நடந்துகிட்டு தானே இருக்கும். வெட்டப்பாலிசம் உள்ள நடந்துகிட்டு இருக்கோம். சிந்திப்போம், மனசுல சிந்திப்போம், இல்லை அப்படின்னா கையை காலை ஆட்டுவோம், இமைப்போம், சுவாசிப்போம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜீவராசியா இருந்தாலும் ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்யாமல் இருக்க முடியாது. நகி கஷித் க்ஷணமபி கஷ்டித்து ந க்ஷணமபி ஜாதி திஷ்டத்திய அகர்ம கிருத். ஜாதி திஷ்டத்திய அகர்ம கிருத். கர்மத்தை செய்யாமல் ஒரு க்ஷணமும் ஒருத்தனும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. காரியத்தே ஹெவச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணைகி. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கு பாருங்க, 3 குணங்களை உடைய பிரகிருதி, சத்வ ரஜஸ் தமஸ். இந்த 3 குணங்களை உடைய பிரகிருதி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசமில்லாமலேயே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்துல ஈடுபடுத்தும், கர்மத்தை செய்ய வைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஸ்லோகம் சொல்லுது. 6வது ஸ்லோகம் சொல்லுது கர்மேந்திரியான். யாராவது வந்து ஒருத்தன் கர்மத்தை பண்ணாம, இங்க திருவண்ணாமலையில ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை பண்ணாம உட்கார்ந்துருக்கான் சன்னியாசி அப்படின்னு. ஞானமும் இல்லை, உபாசனையும் இல்லை, ஞானமும் இல்லை, உபாசனையும் இல்லை. அவன் என்ன பண்ணா, கர்மத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சன்னியாசி அப்படின்னு நிறைய காவி ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்தாச்சு. உள்ளுக்குள்ளார ஒரே வருத்தங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைய போயிட்டே இருக்கும். ஆனா வெளியில இருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், சன்னியாசி விட்டவன் அப்படின்னு இருக்கும். கர்மேந்திரியாணி சையம்ய. கர்மேந்திரியங்களை எல்லாத்தையும் கர்மம் பண்ணாம தடுத்து நிப்பாட்டி எவன் வந்து பார்த்தீங்கன்னா மனசாஸ்மரன் ஆஸ்தி, மனதினால் விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கிறானோ, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும். நிறைய திருவண்ணாமலையில் நிறைய என்னோட பிரத்யட்சமா தெரியறது அதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சன்னியாசிகள் வந்து கர்மேந்திரியங்களால கர்மங்களை பண்ணாம விட்டுட்டாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை மனசுனால சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. உபாசனை இல்லை, ஈஸ்வரனை சிந்திக்கல, ஞானத்துல நிக்கல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திரியார்த்தான் விமூடாத்மா, இந்திரிய விஷயங்கள்லயே ரம்மிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளாரையே சிந்தனை பண்ணிட்டு மனோராஜ்யத்துல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேருனா மித்யாச்சார சூச்சது, மித்யாச்சாரன் அப்படின்னு சொல்லப்படுகின்றான் அப்படின்னு இகழ்ந்து சொல்ற. இதுக்கப்புறம் 8வது ஸ்லோகம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகம் சொல்றாரு. 8வது ஸ்லோகம் வந்து கர்ம நிஷ்டைக்கு, கர்ம யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருது 8வது ஸ்லோகம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகத்திலேயே 2வது லைனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீர யாத்ராபிச்ச தே ந பிரசித்தியேத் அகர்மணஹ. கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நியதம் குரு கர்மத்வம். ஆச்சாரி சொல்ற நித்திய கர்மத்தை பண்ணுப்பா, நித்திய கர்மத்தை பண்ணு, நியதம் குரு கர்மத்வம். நான் சொன்னல மோக்ஷார்த்தி என்ன பண்ணணும், நித்தியத்தையும் நைமித்திகத்தையும் செய்ய வேண்டும். அதுக்கான கட்டளை வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் 8வது ஸ்லோகத்துல 3:8 கர்மத்தை பண்ணுன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டளை இருக்கு. நியத்தம் குரு கர்மத்துவம். நியத்தம்ன்றதுக்கு அர்த்தம் நித்திய கர்மத்தை விடவே விடாத. காலையில எந்திரிச்சு எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னா ஒரு அனுஷ்டானம், ஈஸ்வரனுக்கான ஒரு அனுஷ்டானத்தை பண்ணிடணும், ஒரு சுவாத்தியாயத்தை பண்ணிடணும், எடுத்து கிளாஸ்க்கு வந்துடணும், 2 யஜ்யம் முடிஞ்சு போயிடும். அப்படி கிளாஸ்க்கு வெளில போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நித்திய கர்மத்தில் வந்து என்னெல்லாம் இருக்கும், டியூட்டிக்கு போக அவங்கவுங்க கர்மத்தை பண்ணுங்க. அப்போ நியத்தம் குரு கர்மத்துவம் வந்துடுது. கர்மஜ்யாயோகி அகர்மனக, கர்மம் செய்யாம இருக்கிறத காட்டிலும் கர்மம் செய்தல் ரொம்ப உயர்ந்தது. அப்ப கர்மத்தை பண்ணிதான் ஆகணும். ஷரீர யாத்திரா பிச்சத்தை, உங்களோட சரீர யாத்திரை இருக்குல்ல, மெயின்டெனன்ஸ், இந்த பாடியை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மமானது அவசியம் தேவைப்படுது அப்படின்னு 8வது ஸ்லோகத்தை சொல்லுது 3:8. அதுக்கப்புறம் 11வது ஸ்லோகம் சொல்லுது. 11வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்ஸ்யத. 8வது ஸ்லோகம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணுங்க, ஈஸ்வரனுக்கான கர்மங்களை பண்ணுங்க. இந்த கர்மங்களை பண்றதுனால என்ன ஆகும், தேவதா பூஜை பண்ணுங்க, கேளுங்க நல்லா. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரிய கர்மங்கள்ல பூஜை பண்ணுங்க, தேவதைகளுக்கு ஆகுதி கொடுங்க. ஆகுதி கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்குங்க. நல்ல சாஸ்திரிய கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுங்க, பகவான்கிட்ட கேளுங்க, தேவதைகள்கிட்ட கேளுங்க.
உங்களுக்கு தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையானதை கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை நீங்க கொடுங்க, உங்களுக்கு தேவையானதை அவங்க கொடுப்பாங்க. பரஸ்பரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் நல்லபடியா இருக்கட்டும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து மேன்மையை அடைவீர்களாக சொல்லிட்டேன். அப்ப கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும், காமிய கர்மத்தையும் பண்ணிக்கணும், சாஸ்திரிய கர்மத்தை பண்ணணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு அப்புறம் 12 சொல்லுது, இஷ்டான் போகான் ஓ தேவாஹா தாஸ்யந்தே யஜ்ய பாவிதாக தைர்தத்தான் அப்பிரதாயைபியக யோபுங்கே ஸ்தேன ஏவசக வாணி பண்ணுது. 3வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகம். இஷ்டப்பட்ட போகங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்க கர்மம் பண்றதுனால அந்த கர்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு தேவையான எல்லா போகங்களையும் கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க, தைர்தத்தான் அப்பிரதாயைபியக அவர்கள் கொடுத்த எல்லா போகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா போகம் பண்ணிட்டு எவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவதைகளுக்கு எதையும் கொடுக்காம இருக்கானோ, பதிலுக்கு கொடுக்காம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, இந்த நேச்சர்ல இருந்து எல்லாம் அனுபவிக்கிறோம்ல ஜி, யோசிச்சு பாருங்க. என்ன கிளைமேட் தெரியுங்களா, இப்போ சூப்பரான கிளைமேட், நல்ல ப்ரீஸ் இருக்கு, நல்ல காற்று, ஆனந்தமா தூங்க முடியுது. அப்போ கிளைமேட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒரு அக்னி தத்துவம் இருக்கிறதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அழகா குக் பண்ணி சாப்பிட முடியுது. இப்போ வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத்தங்கள், தண்ணியை பைப்பை திறந்தா தண்ணி வருதுங்க, ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தண்ணியை பார்த்தாவே ஆச்சரியமா இருக்கு, என்னடா ஐட்டம் இது அப்படின்னு கையில பிடிச்சி பார்க்குறேன். எப்படி பகவான் இதை படைச்சிருப்பாரு. தண்ணி எடுத்து பாருங்க, என்ன அருமையா இருக்கு தண்ணி, குடிச்சா அமிர்தமா இருக்குங்க. அப்படி அப்பா இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சோன்னு வச்சுங்களேன், அப்பான்னு இருக்கு. அப்ப ஜலம், வெறும் ஜலம் சந்தோஷம் கொடுக்குது. காலையில வந்து எடுத்து தலையில ஊத்தும் போது ஆனந்தமா இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆனந்தத்தை கொடுக்குது. போகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போகம் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலுக்கு அவங்களுக்கு எதுவும் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்தேன ஏவசக அப்படின்னு சொல்றாரு, அவன் திருடனாவான். தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அவங்கள்ட்ட இருந்து வாங்கி வாங்கி நல்லா அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம், பொருளை வாங்கிட்டு கடைக்காரனுக்கு பைசாவை கொடுக்கல அப்படின்னா அது திருட்டுக்கு சமம், அதான் பண்றான் அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 24 ஸ்லோகம், 3:24. 3:24 வந்து ஆச்சாரியார் சொல்றார் என்னன்னு கேட்டா, உத்சீதே யுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபகன்யாமிமா பிரஜாஹா. ஆச்சாரியர் சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் கர்மத்தை நான் செய்யல அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா பண்றார் கர்மத்தை. அவதார புருஷரா இருந்துகிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சோம்பி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டுலாம் இல்ல. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றார். அங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா 3:24 சொல்றார், நான் கர்மங்களை செய்யாமல் விட்டு விட்டால் என்னாகும், ந குறியாம் கர்மச்சேதகம், ஒருவேளை நான் கர்மத்தை செய்யாமல் விட்டு விட்டா இந்த லோகம் என்னாகும் கேட்டினா, உத்சீதேயுகு இமே லோக்காக, இந்த லோகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். கர்மத்தை பண்ணல பின்னாடி அப்படின்னா ஈஸ்வரன் எல்லாத்தையும் எப்படி ஒரு சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து இதை பண்ண அதை பண்ணு சொல்லாம விட்டாருன்னா வேலைக்காரங்களா என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டு உட்கார்ந்துருவாங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு கவர்மெண்டோட திட்டம் இருக்குல்ல, நீங்க எங்கேயாவது ரோட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஏரிக்கு பக்கத்துல எங்கேயாவது ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு கூட்டமா உட்காந்துருப்பாங்க, மரத்தடியில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எங்கே வந்திருக்காங்க, இங்கே ஏன் உட்காந்துருக்காங்க, எதுக்காக உட்காந்துருக்காங்க, ஏதாவது கொடுக்குறாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் என் கூட வந்த ஒருத்தர் சொன்னார், சாமி இதெல்லாம் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சாமி, சும்மா உட்காந்துருப்பாங்க, சும்மா உட்கார்றதுக்கு பணம் உட்காந்துருப்பாங்க. சூப்பர்வைசர் ஒன்றும் பண்ண மாட்டான். இவங்களுக்கு 150 ரூபா சேலரி இருக்குன்னா இவன் ஒரு 50 ரூபா எடுத்துப்பான், அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துருவான், அவ்வளோதான். இவங்க போய் சும்மா உட்காந்துட்டு சும்மா வரணும். அப்போ காரியம் நடக்கணுமான காரியம் நடக்காது. அப்போ ஒரு சூப்பர்வைசர் இருந்து காரியம் பண்ணலை அப்படின்னா அங்கே இருக்க வேலையாட்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஈஸ்வரன் ஒருவேளை கர்மா பண்ணாமல் விட்டுட்டார் அப்படின்னா, ஈஸ்வரன் பண்ணலை அப்போ நம்மளும் பண்ண வேணாம் அப்படின்னு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தோட சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தடம் புரண்டு போய்விடும், இல்லாமல் சீர்குலைஞ்சு போயிடும். சங்கரஸ்யச்ச கர்த்தாசியாம், அதை பண்ணினதுக்கு காரணமே நானாக ஆகிவிடுவேன். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் அழிச்சவனாகும். உபகன்யாமிமா பிரஜா,
இது மாதிரி வந்து கர்மத்திலிருந்து நழுவி இவங்க கர்மம் பண்ணாம நாசமாகிறதுக்கு காரணமாக நான் ஆகிவிடுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்றார் சொல்றார், நான் கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்ப கிருஷ்ணரே கர்மம் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப நம்மளும் என்ன பண்ணி ஆகணும், கர்மம் பண்ணிதான் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 26 சொல்றாரு, 3:26 ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். 26 என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ந புத்தி பேதம் ஜனயேத். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி பேதத்தை அப்படின்னா யாராவது கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கர்மத்தை பண்ணிட்டு இருக்கும்போது உற்சாகப்படுத்தணும். ந புத்தி பேதம், கர்மெல்லாம் வந்து பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் லாபம்லாம் இல்லை, ஞானத்துக்கு வந்துருங்க நீங்க அப்படின்னு யாரையும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. வேதாந்தம் கேட்கறவங்க எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இதை நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மோகத்தை அடைஞ்சிரும். ஒருத்தர் கர்மிய வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்துக்கு தான் அவரை கொண்டுட்டு வரணும் மொழிய கர்மம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கோம், கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை. அப்ப கர்மிய வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கோ ஞான நிஷ்டைக்கோ அவனை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஊக்குவிக்க கூடாது. அவனை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி புஷ்அப் பண்ணக்கூடாது. புத்தி பேதம்னு பேரு. ஒருத்தனோட கர்மம் பண்ணிட்டு இருக்கான், அவன் கர்மியா இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட போய் இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் பண்றது ஒன்றும் லாபம் இல்லை அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா அவன் இருக்கிற கர்மத்தையும் விட்டுருவான், ஞானத்துக்கும் வர முடியாது, ஞான நிஷ்டைக்கும் வர முடியாது. அப்ப என்ன பண்ணுவான், இருக்கிறதையும் விட்டுட்டு சும்மா உட்கார்ந்து தாமசியாகி கெட்டு போயிடுவான். அதனால யாராவது உற்சாகத்தோட கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி பேதத்தை உண்டு பண்ணக்கூடாது. புத்தி பேதம்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம சங்கினம், கர்மத்தோட பற்றுதல் இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா யாரும் கெடுத்துறாதீங்க. வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இந்த ஸ்டெப்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்மிய வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நல்லா உற்சாகப்படுத்தி கர்ம யோகத்தை தான் பண்ண வைக்கிற மொழிய கர்மம் பண்ணாதேன்னு சொல்லிடாதீங்க, எங்கேயும் போய் பண்றாதீங்க. ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சவன், புத்தி தெரிஞ்சவன் என்ன பண்ணணும், அவனை நல்லா உற்சாகப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா அவன் கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா செயல்பட, சமாச்சரன் நல்ல கர்மத்தை செய்யும்படி அவனை என்ன பண்ணணும், ஜோஷயேத் நல்லா உற்சாகப்படுத்த வேண்டும், தூண்டி விடணும். பண்ணுப்பா, நல்லா பண்ணு, நல்லா பண்ணு, கிரகஸ்தாசிரம தர்மத்தை நல்லா பண்ணு, வானப்பிரஸ்தத்தை நல்லா பண்ணு, சன்னியாசி கர்மத்தை நல்லா பண்ணு அப்படின்னு அவங்க கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூண்டிதான் விடணும் மொழிய இது வேஸ்ட் அப்படின்னு எங்கேயோ போய் சொல்லிடாதீங்க. நடிச்சா இதை வந்து பாத்தீங்கன்னா 3:26 வரைக்கும் சொல்லியாச்சு. இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா எது சுவாமி காரணம், இந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசியும் கர்மத்தை பண்ணுதே, இந்த கர்மத்தை பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா 3:33 3:40 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் கர்மத்துக்கு காரணம் பத்தி சொல்ற. என்ன காரணம் சுவாமி அப்படின்னா வாசனா சம்ஸ்காரம் அப்படின்னு பேர். நம்ம யோக சூத்திரம் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுலயும் இதேதான், சடார சக்கரம் நம்ம படிச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த சடார சக்கரம் தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார் ஆச்சாரியர் 3:33 சொல்றார், சதுர்ஷம் சேஷ்டதே சொஸ்யாக பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூத்தானி நிக்கிரக கிம் கரிஷ்யதி. 3:33 ஆரம்பிக்கிறார். அவரவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஞானியா இருந்தாலும் கூட அவரவர்களுடைய வாசனைக்கு ஏத்த மாதிரி கர்மத்தை செய்கிறார்கள். இதுல யாரு தடுத்தாலும் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்ற. ஐயோ நிப்பாட்ட முடியாத, யாரு பின்னாடி இருந்து கர்மம் பண்ண வைக்கிறது அப்படின்னா 3:34 சொல்லுது, இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷம் வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தினவ் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுது. இந்திரியத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்தோட விஷயம் வாசனையா பதிஞ்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா நம்ம பண்றோம் அப்படின்னாவே எதையோ ஆசைப்பட்டு இல்லைன்னா எதையோ வெறுத்து, எனக்கு என்ன தேவையோ அதை அடையறதுக்காக கர்மம் பண்றேன், எது எனக்கு வேணாமோ அதை அன்வான்டா இருக்கிறத தடுக்கிறதுக்காக கர்மா பண்றேன். துவேஷத்தினால, ராகத்தினால கர்மம், துவேஷத்தினால கர்மம், இந்த ரெண்டும் இந்திரியங்கள்ல இருக்கு. இந்த இந்திரியங்கள் தூண்டி தூண்டி நம்ம கர்மம் பண்றோம். அப்ப வந்து கர்மத்துக்கு பேசா எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்க வாசனை, சுக வாசனை மூலமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்,
இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைவுக்கு வருது. வாசனை சித்தத்துல இருக்கு, சித்தத்துல இருந்து சுகம் வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு நினைவுக்கு வருது. புத்திக்கு நினைவுக்கு வந்தோன்னா இது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நிச்சயம் வருது. புத்திக்கு சங்கல்பம், சங்கல்பத்துல இருந்து மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம் வருது. ராகத்வேஷத்துல இருந்து மனுஷன் கர்மத்தை பண்ணுகின்றான். அப்ப கீதால என்ன சொல்லியிருக்கேன்னா 3:33 வாசனைய சொல்லிடுது. 3:34 இருந்து 3:40 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை சொல்லுதுன்னா ராகத்வேஷத்தை வந்து பாத்தீங்கன்னா கிளேஷம் சொல்றோம்ல, ராகத்வேஷத்தை தான் கர்மத்துக்கு காரணமா ஆச்சாரியார் சொல்ற. இவ்வளவு தாங்க 3வது அத்தியாயத்துல முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 4வது அத்தியாயத்துல நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி நான் ஒரே இதா சொல்ல போறேன். அத்தியாயம்னா சாப்டர் எல்லாம் போடாமையே மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். 4வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், என்ன சொல்றார், வகைப்படுத்தும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குங்க. எது கர்மம் எது அகர்மம்லாம் தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா 4:16 வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம் கர்மத்தை பத்தி சொல்றார். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்பியத்திர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷியாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். 4:16 4:16 சொல்றார், கர்மம் எது அகர்மம் எதுன்னு இந்த லோகத்துல கர்மத்தை பத்தின விபாகம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பெரிய பெரிய ஞானிகள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை அடைந்திருக்கிறார்கள் கர்மம் எது அப்படின்ற விஷயத்துல. ஞானிகள்னா என்ன அர்த்தம், நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, ஏகப்பட்ட பேர் சாஸ்திரங்கள் படிச்சிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு தப்பா சொல்றாங்க. ஆனா நான் சில சமயம் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோதிஷ சாஸ்திரத்துல சில பேர் என்ன சொல்றாங்கன்னு அப்பப்போ நான் எல்லாத்தையும் ரேண்டமா பார்ப்பேன். சில பேர் ஜோசியம் பார்க்குறவங்க, ஜோசியம் சொல்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அற்புதமா கர்மா தியரியை தெரிஞ்சு ஒரு சாமி சொல்றாரு, என்ன பேருன்னு தெரியல, நல்ல பேரு, எங்கேயோ நல்ல சாஸ்திரம் படிச்சிருக்காரு. சாஸ்திரம் படிச்சுட்டு இப்ப நான் என்ன கர்மா தியரிய கீதையில சொல்றோமோ அதை அப்படியே ஸ்பஷ்டமா சொல்றேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படிரா இப்படி பேசுறாரு, ஜோசியத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பஷ்டமா கர்மா தியரி தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு. அதே இன்னும் 4 பேர் பாத்தீங்க அப்படின்னா ஜோசியம் சொல்றாங்க, கர்மா தியரியே தெரியாம சொல்றாங்க. சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, நிறைய பிரவச்சனம் பண்றாங்க, ஆனா கர்மா தியரி தெரியாமையே வந்து பாத்தீங்கன்னா பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜோசியம் பேசுறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மா தியரி தெரிஞ்சிருக்கு நல்லா. அப்ப எனக்கு அவர் சொல்லும் போதே தெரியுது, ஆள் நல்லா எங்கேயோ ஒரு நல்ல குருநாதர்கிட்ட நல்ல சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணியிருக்கார், ஒரு பிசுறு இல்லாம கர்மா தியரி தெரியுது. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமாயணத்தை பாகவதத்தை வந்து சொல்றார், அவர் வந்து பாத்தீங்கன்னா கர்மா தியரி தெரியாம வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா பேசுறார். அப்ப தெரியுது, ஆஹா இவர் வந்து பாத்தீங்கன்னா முறையா படிக்கல, கொஞ்சோண்டு கதை கேட்டு இவர் பிரவச்சனம் ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு. ஆனா மற்ற சாஸ்திரத்துல அவர் நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு, நிறைய மற்ற தரிசனங்கள்லாம் படிச்சு வச்சிருக்காரு, ஆனா கர்மா தியரி தெரியல. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கிராமர் தெரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு தர்க்கம் தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாஸ்திரத்துல நிபுணத்தன்மை இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்மா எது கர்மா அகர்மா எது அப்படின்ற விஷயம் யாருக்குமே சரியா தெளிவில்லை, ரொம்ப கம்மியான நபர்களுக்கு தான் தெரியும். அதனால ஆச்சாரியர் சொல்றார், கிம் கர்ம கிம் அகர்ம, எது கர்மம் எது அக்கர்மம் என்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஞானிகளும் கூட வந்து என்ன பண்றாங்க, மோகத்தை அடைந்திருக்கிறார்கள். அப்ப என்ன பண்ண போறேன், கிருஷ்ணர் சொல்றாரு, எது கர்மம் எது அக்கர்மம் என்று நான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறேன், எது காரியம் எது அகாரியம் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, எது கர்மம் எது அக்கர்மம்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு மோட்சமானது உண்டாகும். யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத், நீங்க அப்பதான் அசுபமானதுல இருந்து தப்பிச்சு போக முடியும். கர்மம் உங்களை பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும், அப்ப வந்து அசுபம் அது. அப்ப நம்ம கர்மத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த கர்மா விஷயத்தை நல்லபடியா தெரிஞ்சிருந்தாதான் நீங்க அசுப கர்மத்திலிருந்து தப்பிச்சு விடுதலை அடைய முடியும் அப்படின்னு 16 சொல்ற. 17 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 17, அதுல சொல்றார், கர்மனோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஸ்ச போத்தவ்யம் கஹனா கர்மனோ கதிஹி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கர்மனோ ஹ்யபி போத்தவ்யம், கர்மத்தை பத்தி நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். போத்தவ்யம்னா அறிந்து கொள்ள வேண்டும். போத்தவ்யம் ச விகர்மணஹ, எது விகர்மம் அப்படின்னா சாஸ்திரத்துல செய்யக்கூடாதுன்னு எதெல்லாம் சொல்லியிருக்கோ அதையும் தெரிஞ்சிருக்கணும், செய்ய வேண்டிய கர்மத்தையும் தெரிஞ்சுக்கணும், செய்யக்கூடாத தேவையில்லாத கர்மத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அகர்மனஸ்ச போத்தவ்யம்,
அகர்மனகனா ஆத்மாவையும் கர்மமில்லாத ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கணும். எது கர்மம் இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மூணுத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மனா ககனோகதிகி. இந்த கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்தா இருக்கிறது, கருகும்னு இருக்கிறது, ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கிறது. இதை தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த 3 விஷயத்தை தெரியணும். கர்மம் எது, அகர்மம் எது, விகர்மம் எது, இந்த 3த்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25ல இருந்து ஆச்சாரியர் என்ன பண்றார், பிரம்மார்ப்பணம் 24 அதை விட்டுருங்க. 25ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 25ல இருந்து 30 வரைக்கும், 25ல இருந்து 30 4வது அத்தியாயம் 25ல இருந்து 30 வரைக்கும் என்ன பண்றாருன்னா யஜ்ஞங்களை வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துறார். யஜ்ஞங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசை இல்லாமல் பண்ணுனா அதுக்கு பேரு யஜ்ஞம்னு பேரு, ஆசையோடு பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு கர்மம்னு பேரு. நிறைய உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 25ல இருந்து பண்ணக்கூடிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய கர்மங்களை ஆசையோட பண்றாங்க. அப்போ வந்து அதெல்லாம் கர்ம கேட்டகரியில வந்துடும். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன யஜ்ஞங்கள்னு சொல்லியிருக்கேன். தெய்வமேவா பரே யஜ்ஞம் யோகின பரியுபாசதே பிரம்மாக்னாவ பரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜிஹ்வதி ஸ்ரோத்ராதீனீந்திரியான் யன்யே சம்யமாக்னிஷு ஜிஹ்வதி. நிறைய அந்த யஜ்ஞங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம யஜ்ஞம்லாம் கூட இருக்கு. நிறைய பேர் வந்து வெளியில பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரவச்சனம் பண்றாங்க, நிறைய பேர் ஞான யஜ்ஞம்லாம் நடத்துறாங்க. வெளியில வந்து பார்க்கறதுக்கு தெரியவே தெரியாது சாமி. அதனால தான் சொன்னேன், கர்மம் எது அகர்மம் எதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நீங்க ஞானத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லாபத்தை உத்தேசம் பண்ணிட்டீங்கன்னா அது கர்மமா போயிடும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஞான யஜ்ஞம் பண்றேன்னு வச்சுங்க, இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நித்தியம் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். உங்கள்ட்ட இருந்து ஏதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களை வச்சு எதையாவது லாபம் அடையலாம், நம்மள்கிட்ட பாடம் இத்தனை பேர் பாடம் கேட்கிறாங்க அப்படின்னு நான் எதையாவது ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னா அது என்ன ஆயிரும், இந்த ஞான யஜ்ஞம் கர்மமா போயிடும். ரொம்ப சட்டிலா இருக்கிறது. அப்ப வந்து வெளியில நடக்கக்கூடிய ஞான யஜ்ஞங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன்ல, எல்லாம் கர்மம் தான், புண்ணிய கர்மமா ஆயிடுது. நிறைய பேர் கர்மத்தினால பந்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால பூஜைகள் பண்றாங்க நிறைய பேர். ஆனா பூஜைகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு, காமம் இருக்கு. அப்ப அந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞமா இல்ல காமமா ஆயிடுது. ஒருத்தர் பிராணாயாமம் பண்றார், பிராணாயாமம் பண்ணி நல்லா இது பண்றாரு. எதுக்குப்பா பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, கத்துக்கிட்டேன் அப்படின்னா நிறைய ஃபாரின்ல போய் நல்லா யோகா டீச்சர் ஆயிடலாம் அப்படின்னு ஆசனத்தையும் பிராணாயாமத்தையும் கத்துக்கிறார். பின்னாடி கர்மம் ஆசை இருக்கு. அப்போ ஆசை இல்லாம பண்ணுனா யஜ்ஞம்னு பேரு, ஆசையோடு பண்ணுனா அதுக்கு பேரு கர்மம்னு பேரு. அப்போ 25ல இருந்து 4:25 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்திலையும் சேர்க்கலாம். கர்ம யோகத்துல வரும்போது இதையும் கர்ம யோகமா நம்ம சேர்க்க போறோம். ஆசையோடு பண்ணினீங்கன்னா கர்மம், ஆசை இல்லாம பண்ணுனா கர்ம யோகம் யஜ்ஞம் ஆயிடும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 32ல ஸ்லோகம் சொல்ற, ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மனோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா கர்மங்களும் எங்க இருந்து வந்துச்சுன்னா ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹா. ஸ்லோகத்துல ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கு, 25ல இருந்து 30 வரைக்கும் 5 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான யஜ்ஞங்கள் தான் கொடுத்துருக்கு. இந்த உலகத்துல ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் இருக்கு, எல்லா விதவிதமான கர்மங்கள். இந்த கர்மங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் என்னன்னு எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா வேதத்தோட முகத்திலிருந்து. வேதத்திலிருந்து வந்து விதத்தான விஸ்தாரத்தை அடைந்தது. எல்லா கர்மங்களுக்கும் மூலம் வேதம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மஜான் தான் வித்தி. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ற கர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்திலிருந்து உண்டானது என்று அறிந்து கொள்வாயாக. கர்மத்தை செஞ்சு அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உண்டானதுதான் இது எல்லாம். தான் சர்வான், இது எல்லாம் கர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. இந்த விதமா இந்த கர்மா தியரியை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கர்மத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும், கர்ம யோகத்துக்கு போகணும். கர்ம யோகத்திலிருந்து ஞானத்துக்கு போகணும், ஞானத்துல இருந்து ஞான நிஷ்டை அடையணும். ஆனா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எதை பண்ணணும், கர்மத்தை பண்ணியே ஆகணும். கர்மத்தை பண்றது தான் முதல்ல நம்ம கர்மத்துல இருந்து விடுபடுவதற்கான முதல் துவாரம் வச்சுக்கணும். இது 4வது அத்தியாயத்துல இந்த ஸ்லோகங்கள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா 4வது அத்தியாயத்தோட கர்மத்தை பத்தின பேசுறது முடிஞ்சு போச்சு. 5வது அத்தியாயத்துல கர்ம யோகம் பேசுது, 6வது அத்தியாயத்துல கர்ம யோகம் தான் பேசுது. அப்ப 4வது அத்தியாயத்தோட உங்களுக்கு கர்மத்தை பத்தின பேச்சு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. இதுல கர்மத்தை பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கர்ம நிந்தனை, கர்மத்தை காமியமா பண்றாங்களோ அவங்கள நிந்தனை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள் இருக்கு. கர்மத்தை பண்ணணுன்றதுக்கு 3 அத்தியாயத்துல ஸ்லோகங்கள். கர்மத்தை பாத்தீங்கன்னா காமியமா நீங்க கர்மம் பண்றீங்க அப்படின்னா அதை நிந்தனை பண்றதுக்காக ஸ்லோகங்கள் வருது. காமிய கர்ம நிந்தா அப்படின்னு போட்டு, காமிய கர்மா நிந்தா கர்மத்துக்குள்ளாரியே தான் வருது கர்மம். காமிய கர்மத்தை நிந்தா பண்றது என்னது? 2nd சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 42, 43, 44, 45, 46, 47 காமிய கர்மா நிந்தா பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்க அப்படின்னா 42ல இருந்து சொல்ல ஆரம்பிக்குது. யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரபதந்தி விபஸ்திதः வேதவாதரதா பார்த்த நான் யதஸ்தீதி வாதினஹா. பிரீஸ்டுங்கள்ட்ட போனீங்க அப்படின்னா, கர்மகாண்டிகள்கிட்ட போனீங்கன்னா, எனக்கு ஒரு சுவாமி தெரிஞ்சவர் இருக்கார். அவர் சொல்லுவார், இதான் சுவாமி ஹோமம் பண்றது தான் பெருசு, ஹோமம் பண்றதை தவிர்த்து வேற எதுவும் பெருசே இல்லை அப்படின்வார். அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளவரிஷா பேசுவாங்க, நல்லா அழகா பேசுவாங்க. அதுவும் கர்மகாண்டிகள் பேசுறத பார்த்தீங்கன்னா ஐயோ இனிக்க இனிக்க இனிக்க. அதான் இங்க சொல்லுது, யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சாம். அவங்களோட வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பீரமா இருக்கும். கர்மகாண்டிகள் வேதம் படிக்கிறாங்கல்ல, வேதம் சொல்லி மந்திரம் சொல்லி மந்திரம் சொல்லி இந்த வாக்குல ஒரு சக்தி சாமர்த்தியம் வந்துடும். எதிர்க்க இருக்கவங்களை மயக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம். நல்லா ஃபிளவரிஷா பேசுவாங்க. சங்கல்பெல்லாம் பண்ணினாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஐயோ, எனக்கு நிறைய பேர் தெரியும். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். கேட்டுக்கிட்டே இருக்க ஆசையை தூண்டுவாங்க. நல்லா இதை பண்ணா இது நடக்கும், இதை பண்ணா அது நடக்கும் அப்படின்னு. அப்படியே கேட்க கேட்க நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமம் பண்ணணும், அந்த ஹோமம் பண்ணணும் அப்படின்னு காமிய ஹோமங்கள்லயே நம்ம மனசு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அது மாதிரி யாமிமாம் புஷ்பிதா வாச்சாம் பிரவதந்தி விபஸ்சிதா. விவேகம் இல்லாதவர்களா இருந்துகிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபிளவரிஷான வேர்ட்ஸை யூஸ் பண்றாங்க. வேதவாத ரதா பார்த்த, அந்த வேதத்துல சொல்லப்பட்ட கருமங்கள்லயே ரமிக்கிறவங்களா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, மற்றவங்கள்ட்ட இதுக்கு அந்நியமா வேற இல்லவே இல்லை அப்படின்னு வாதாடுறாங்க. கர்மத்தையே அவங்க பார்த்தீங்கன்னா பண்ணி, ஏன் சுவாமி கர்மத்தை பண்ணன்னு தப்பா அப்படின்னா, கர்மத்திலேயே செத்து போயிட்டீங்கன்னா புண்ணிய கர்மமா இருந்தாலும் எங்க போவீங்க? கர்மனா பித்ருலோகா. புண்ணிய கர்மத்தை, சாஸ்திரிய கர்மத்தை பண்ணினீங்கன்னா சொர்க்கத்து வரைக்கும் தான் போக முடியும். சொர்க்கத்துல பலன் தீர்ந்து போன திரும்ப வரணும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கர்மகாண்டிகளுக்கு சொர்க்கத்துக்கு அந்நியமா வேற எதுவும் தெரியவே தெரியாது. அவங்க உபாசனையினால் அடையக்கூடிய கைலாயம் வைகுண்டத்தை பத்தியும் பேசுறது இல்லை. ஏன்னா கர்மகாண்டத்தோட சிலபஸ்ல உபாசனையும் இல்லை, ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு இங்கேயே ஜீவன் முக்தன் ஆகிறத பத்தியும் அவங்க பேசுறது இல்லை. ஞானமும் அவங்களோட சிலபஸ்ல இல்லை. அப்ப சிலபஸ்ல இல்லாதது எப்படி அவங்க பேசுவாங்க? அவங்க சிலபஸ்ல கர்மம் மட்டும்தான் இருக்கு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் காமாத்மான ஸ்வர்கபராகா ஜென்ம கர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வரிய கதிம் பிரதி. காமாத்மானக, இந்த கர்மத்தை பண்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா காமத்திலேயே இருக்கிறாங்க. சொர்க்கத்தையே லட்சியம் நினைச்சிருக்காங்க. தெளிவா சொல்றா, சொர்க்கபராகா. கர்மிகளோட லட்சியம் எது அப்படின்னா சொர்க்கம் தான். சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற லோக்கங்கள்லாம் அவங்க அடையிறதுக்கு உபாசனை பண்ணணும். அந்த உபாசனையை கூட கர்மிகள் ஏத்துக்கிறது இல்லை. அதனால ஜென்ம கர்ம பலப்பிரதாம். இந்த கர்மம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்மத்தையும் கர்ம பலனையும் கொடுத்து கொடுத்து சம்சாரத்திலேயே அவங்கள வச்சிருக்கோம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா கிரியா விசேஷ பகுலாம். கர்மத்துள்ள இறங்கிட்டோம் அப்படின்னா விதவிதமான கர்மங்கள். இது பார்த்தீங்கன்னா கிரியா விசேஷம், விதவிதமான கிரியா விசேஷங்களோட கூடியிருக்கு. போகைஸ்வரிய கதிம் பிரதி, போகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். சம்சாரத்திலேயே நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயா பகிர்த சேத்தசாம் விவசாயாத்மிகா புத்திக்கு சமாதவ் ந விதியதே. முக்கியமா சொல்றார், உங்களுக்கு மெதுவா அந்த கர்ம காண்டத்துல ஈடுபட்டு சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா போகத்தையும் ஐஸ்வர்யத்திலையும் பற்றுதல் உடையவர்களாக அவர்களுடைய புத்தி என்ன ஆயிடுச்சுன்னா தயா அப்புகிருத சேத்தசாம். அவங்க புத்தி, விவேக புத்தி கொள்ளையடிச்சிட்டு போயிடுச்சு. யாரோ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், புத்தி இல்லை, விவேகம் இல்லாம போச்சு. நானும் பாக்குறேன், நல்ல நல்ல ஆட்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. நல்ல வேதத்தை படிச்சவங்க இருக்காங்க, கணப்பாட்டிகள்லாம் இருக்காங்க. ஒரு கணப்பாட்டி என்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்கன்னா சுவாமி சொல்லுவார், சுவாமி எனக்கு இந்த பகவத்கீதையெல்லாம் படிக்கிறதுக்கு புத்தியே வரமாட்டேங்குது சாமி. 75 வயசுக்கு மேலே ஆச்சு அவருக்கு. நல்லா அருமையாக பண்ணுவார். கர்மா பண்ணுறதுல ரொம்ப நிபுணத்துவம், ரொம்ப பெஸ்ட். தமிழ்நாட்டிலலாம் 2-3 பேர் பெஸ்ட்டாக பண்ணுறவங்களும் அவங்களாம் வருவாங்க.
ரொம்ப நிஷ்டா. ஆனா அவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்திலேயே தான் புத்தி இருக்கோ இல்லையே, கொஞ்சம் கூட பகவத்கீதை எடுத்து படிப்போம், கொஞ்சம் வேதாந்தம் படிப்போம்னு வரவே மாட்டேங்குது சாமியா. தண்ணியே அவர் நொந்துப்பார். ஏன் அப்படின்னா புத்தி கொள்ளை போயிடுச்சு. புத்தியை யாரும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. சதா பாத்தீங்கன்னா போகத்திலேயே ஐஸ்வர்யத்திலேயே தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா விவசாயாத்மிகா புத்திக்கு சமாதவ் ந விதீயது. அவங்க ட்ரிம் பண்ணாம விட்ட மரம் மாதிரி. அவங்க மனசு எப்படி இருக்கு? ட்ரிம் பண்ணாம நல்லா ஹைட் போகணும்னு என்ன பண்ணணும்? ஒரு மரத்தை நல்லா ட்ரிம் பண்ணீங்கன்னா, தேக்கு மரம் பாத்தீங்கன்னா டீ கூட்டு பாத்தீங்கன்னா நேரா போகணும் அப்படின்னா பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஹைட் போகும். நல்லா பாத்தீங்கன்னா பெருத்து போய் ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? நிறைய பிரான்ச்சஸ் ஆச்சு அப்படின்னா அது யூஸ் ஆகாது, தேக்கு மரம் வேஸ்டா போயிடும். அதே மாதிரி இவங்களோட அந்த போக ஐஸ்வர்யங்கள்லயே விதவிதமான போகங்கள்லயே போய் கர்மத்திலேயே ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ட்ரிம் பண்ணாத காரணத்தினால அந்த சமாதவ் ந விதீயதே, மனசாந்தியானது உண்டாகவே உண்டாகாது. சதா காலம் அதுலயே சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாதின்றது பாத்தீங்கன்னா சமாதவனா பரமாத்மான்னு அர்த்தம். பரமாத்மாவின் இடத்துல மனசு அவங்களுக்கு லைக்கவே லைக்காது. கண்ண மூடி உட்காருங்கன்னா உட்கார முடியாது. கர்மத்தை பண்ணுங்கன்னா பண்ணுவாங்க. ஞானத்துக்கு வரவே மாட்டாங்க, உபாசனைக்கும் வரமாட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 42 இருந்து என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா 47 வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்ம காண்டத்தை பாத்தீங்கன்னா நிந்தனை பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் 3வது அத்தியாயத்திலையும் கர்மத்தை பாத்தீங்கன்னா நிந்தனா பண்றது பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்திலையும் இருக்கு. கர்ம நிந்தா 3வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மித்தியாச்சாரச உச்சது. அதை பாத்தீங்கன்னா இதுக்கும் கர்மத்தை நிந்தனை பண்றதுக்கும் வச்சுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு மனசுக்குள்ளார விஷய சுகத்தை விஷய போகத்தை நினைச்சுக்கிட்டே மனோராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்திரிய அர்த்தத்திலேயே அவங்க ஸ்மரணம் இருக்கு அப்படின்னா அந்த மூடர்கள் மித்தியாச்சாரர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு. அப்ப அதையும் நிந்தனா பண்ணிருக்கு. யாராவது போலி வேஷதாரியா கர்மத்தை விட்டுட்டேன்னு உட்கார்ந்து இருந்தானா, மனசுல சிந்திக்கிறவனா இருந்தானா அவனும் பொய்யனாயிடுறான் அப்படின்னு நிந்தனை 3வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் 6க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லுது 5 நிந்தனை பாத்தீங்கன்னா 10வது ஸ்லோகம் 3:10. சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோத்விஷ்ட காமதுக்கு. கர்மத்தை பண்ண என்ன சாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்சாரம் தான் கதி. அதை பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்லுது. கல்பத்தோட ஆதியிலேயே பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணாருன்னா, பிரஜாபதி பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை படைச்சு அந்த பிரம்மா என்ன பண்ணார், மக்களோட பாத்தீங்கன்னா படைச்சிட்டு அவங்களுக்கு சொன்னார், இந்த கர்மங்கள் உங்களை எதுக்காக உண்டாக்கட்டும் அப்படின்னா, கர்மங்களை நல்லா பண்ணினீங்கன்னா நீங்க நல்லா பல்கி பெருகுவீர்கள், நல்லா பாத்தீங்கன்னா பெருகி இருப்பீங்க. பிரசவிஷ்யத்துவம், இந்த யஜ்யங்களால இந்த கர்மங்களால நல்லா உங்களுடைய குரோத் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது காமத்தை கொடுக்கக்கூடியது. கர்மம் எது? கர்மம் எல்லாம் பாத்தீங்கன்னா காமதேனு மாதிரி நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுவோம்? கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? உபாசனைக்கு வரமாட்டோம், அதுக்கப்புறம் ஞானத்துக்கும் வரமாட்டோம், கர்மத்துக்குள்ளாரையே சுத்திட்டு நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்குது இல்லை. பப்ளிக்கை தான் பப்ளிக் எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கர்மத்தை பண்றாங்க. கர்மத்தை பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பகவான் படைக்கும் போதே பாத்தீங்கன்னா காமதேனு மாதிரி இந்த கர்மத்தை படைச்சிட்டார். வைதிகத்தில் இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம், லௌகிகத்தில் இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. பலன் கொடுக்கறதுனால திரும்ப 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 கர்மத்திலேயே ஈடுபட்டுக்கிட்டு நல்ல விஸ்தாரம் ஆகிட்டே போறாங்க, சம்சாரத்திலேயே இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது ஸ்லோகம் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 26வது ஸ்லோகம் சொல்லுது. 26வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இதுல ந புத்தி பேதம் ஜனைய தஜ்ஞானம் கர்ம சங்கியானம் இருக்குல்ல, அதுலயும் இதே தான் பாத்தீங்கன்னா 26ஐயும் நீங்க சொல்லணும். 27 பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம். 27 என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியவே தெரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகிருதே கிரியமானானி குணகர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த கர்மிகளுக்கு யாருக்குமே தெரியல நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல இந்த விசாரம் யாருக்கும் வராம கர்மிகள் யாருக்குமே யாரு பண்றான்னு தெரியல, கர்த்திருவ புத்தியோட டூயர்ஷிப்போட இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக. பிரகிருதியோட 3 குணங்கள் தான்
எல்லா கர்மங்களையும் செய்கின்றன. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா பண்ணுதுன்னு தெரியாம, நான் பார்ப்பவன் அப்படின்னு அறியாம, நானை வந்து பாத்தீங்கன்னா கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு இந்த தேகாதிகள் பண்ணக்கூடிய கர்மத்தை எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு அகங்கார விமூடாத்மா, அகங்காரம் பிடிச்சி போய் விவேகம் இல்லாம என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கார அவிவேகாத்மா. நம்ம நேற்று விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யத்தேன்னு இங்க இருக்கு. ஆனா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஆச்சாரியர் ஒரு கொட்டேஷன் கொடுத்திருந்தார், அகங்கார அவிவேகாத்மா. அகங்காரம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகமே இல்லை. யாரையாவது கர்மிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருந்தார். ஒரு 4 நாள் இருக்கும். அவர் ரொம்ப ஒர்க்காலிக் பர்சன். அவர் வந்தோடனே நான் எப்போ வந்தாலும் என்ன பண்ணுவேன், பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது விசாரமாக தான் நான் பேசுவேன். என்ன பேசவே விட மாட்டேன்றாருங்க. அந்த கர்மம் இந்த கர்மம், ஊரில் இருக்க கண்ட கர்மத்தை ஒரு 1/2 மணி நேரம் இருந்திருப்பார். எனக்கு அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரே கர்ம விஷயம்தான். நல்லவர் தான், ரொம்ப நல்லவர், கர்மகாண்டி. ஆனால் பிரச்சனை என்னது, ஒரே கர்மகாண்டி. 1/2 மணி நேரம் தாங்க முடியல என்னால. எப்போ பார்த்தாலும் கர்மம், நான் இதை பண்றேன் அதை பண்றேன், இதை செஞ்சுட்டு இருக்கேன், ஒரே கர்மம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அவங்கள்ட்ட நம்மளால விசாரம் பண்றதுக்கான சமயம் கூட அவங்களால கொடுக்க முடியும். கர்மிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த விசாரத்தையோ இல்ல உபாசனையோ கொண்டே போக முடியாது. ரொம்ப ஒர்க்காலிக்கா இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாகமிதி, அதனாலதான் விசாரமே பண்ண முடியலன்னு என்ன அர்த்தம், விசாரம் பண்ணாதானே நான் யாரு, நான் பண்றேனா இல்லையா, கர்த்தாவா இல்லையான்னு தெரியும். அப்ப அதுக்கான சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. அதனால அகங்கார விமூடாத்மான்றதுக்கு அர்த்தம் என்னது, விசாரம் இல்லாத நிலையில அவங்களுக்கு அகங்காரம், நான் கர்த்தான்ற அகங்காரத்தோட என்ன பண்றாங்க, கர்த்தா நான் என்று நினைக்கின்றார்கள். அதுதாங்க சம்சாரம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா 27 வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுச்சு. 27 3:27 சொன்னோன்னா 3:29 ரொம்ப அருமையான ஸ்லோகம். பிரகிருதேர் குணசம்மூடாக சஜ்ஜந்தே குண கர்மசு தான கிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின்ன விசாலயேத். சரி, இந்த கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன சுவாமி நடக்கும்னா, பிரகிருதே குண சம்மூடாக, பிரகிருதியில உண்டான குணங்களால் வந்து பாத்தீங்கன்னா சத்வரஜஸ் தமசுனால மயக்கத்தை அடைந்த மனிதர்கள் குணகர்மசு, குணங்கள் பண்ணக்கூடிய கர்மங்களில் வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை அடைகிறார்கள். கர்மிகள் எல்லாம் இந்த 3 குண காரியங்கள்ல அபிமானத்தை அடைகிறாங்க. அடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படிப்பட்ட அந்த ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதர்களை வந்து பாத்தீங்கன்னா அறிவு இல்லாதவர்கள், அந்த அறிவில்லாத குறைவான அறிவுடையவர்களை தான் கிருத்ஸ்னவிதக, பூர்ண அறிவில்லை கர்மிகள் யாருட்டையும் எவ்வளவு பெரிய கர்மா வேணா பண்ணட்டும், எலன் மஸ்கா கூட இருக்கட்டும், ஸ்பேஸ் எக்ஸா அதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ராக்கெட்லாம் கூட விட்டுக்கிட்டு இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், தண்ணியில ஓடுற இன்ஜினை வேணா கண்டுபிடிக்கட்டும், நானோ டெக்னாலஜியில வேணா பண்ணட்டும். கருமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உபாசனையோ இந்த ஞான விஷயத்திலையோ தெளிவில்லை, இந்த லைஃபை பத்தி தெளிவில்லை. கிருத்ஸ்னவிதக மந்தானு, அந்த மந்தர்கள். அப்படி இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், புத்தி கொஞ்சம் தெரிஞ்சுது அப்படின்னா கர்மத்துல இருக்கிறவன் கர்மத்தை நிப்பாட்டணும்னு யாருக்கும் போய் சொல்லிடாதீங்க. கர்மத்துல இருக்கிறவனை கர்ம யோகம் பண்றதுக்கு தான் தூண்டணும். அவங்கள வந்து நீ பண்ற கர்மா தப்புன்னு சொல்லக்கூடாது. இது ஏற்கனவே ந புத்தி பேதம் ஜனியத்துல வந்துருச்சு. திரும்பவும் ஆச்சரியர் சொல்றாரு, கிருத்ஸ்னவின்னக ந விசாலயத், கிருத்ஸ்னவின்ன ந விசாலயத். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூர்ண அறிவுடையவர்களோ அந்த ஞானி புருஷர்கள் அந்த கருமிகளை என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கவே கூடாது. என்ன பண்ணணும், ட்ரிம் பண்ணணும். என்ன பண்ணணும், இது வரைக்கும் கர்மத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணுங்க, இனிமே கர்ம யோகத்தை பண்ணுங்க ஜீன்னு அவங்கள கர்ம யோகத்துல தான் தூண்டணும். முடிய கர்மம் தப்பு ஞானம் தான் சரி அப்படின்னு அவங்கள ஞானத்து பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களால ஞானத்திலேயே நிற்க முடியாது. கர்மத்தை விட்டாங்கன்னா உபயபிரஷ்டனா ஆகி விடுவார்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்கள் இருந்துட்டு போட்டோம், கொஞ்சம் அறிவு வரும் அவங்களுக்கும் அப்படின்னு என்ன பண்ணணும், கர்ம யோகத்து பக்கம் திருப்பணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 29வது ஸ்லோகம் சொல்லு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 16வது ஸ்லோகம் 4:16 வந்து பாத்தீங்கன்னா கர்ம நிந்தா சொல்லுது. கர்ம நிந்தா வந்து பாத்தீங்கன்னா இதேதான், கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்பியத்திரமோகிதா, ஏற்கனவே சொன்னதுதான். கர்மத்துக்கு சொன்னது, கர்ம நிந்தனையாவும் எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு கர்மம் எது அகர்மம் எது விகர்மம் எது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியவே தெரியாது. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. எது மோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதனால 4:16
இதுக்குள்ளார சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 31 4:31 இதுக்குள்ளார கொண்டு வந்துடணும். யஜ்ஞசிஷ்டா மிருதபுஜா யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்தி அக்ஞஸ்ய குதோன்ய குரு சத்தம. இதை விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தோட நிந்தனைக்கு வச்சுக்கலாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்வரனுக்கு ஆஃபர் பண்ணாம கர்ம பலன்களை ஆஃபர் பண்ணாம எவன் போகம் பண்றானோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கமும் கிடைக்காது பரலோக்கமும் கிடைக்காது அப்படின்னு நிந்தனை பண்ணுது 4:31. இதோட பார்த்தீங்கன்னா பூரணமா பார்த்தீங்கன்னா நம்ம கர்ம நிந்தனை ஆயிடுச்சு. இந்த ஸ்லோகங்கள்லாம் ஒன்னா ஆர்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கர்மத்துக்கான விபாகம் பண்ணிட்டோம். ஞான யோகம் கர்மயோகம், கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டை. இதுல இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம அனுஷ்டானத்துக்கான ஸ்லோகங்களை மட்டும் பார்த்திருக்கோம். கூட பார்த்தீங்கன்னா கர்ம நிந்தனையை பத்தி பேசியிருக்கோம். இதோட இத்தனை ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் ஒன்னா வகைப்படுத்தி உட்கார்ந்து மெதுவா பார்த்துங்க. அந்த ஸ்லோகங்கள்லாம் அர்த்தம் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஆயிடும். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிரதானமா இருக்கு என்னது, பிரவிற்த்தி மார்க்கத்திலேயே கர்மம் கர்மயோகம். அப்போ கர்மத்தை என்ன பிரிக்கிறோம், கர்மத்தை பார்த்தீங்கன்னா காரணம் பார்க்குறோம். அஜ்ஞானம் தான் காரணம் கர்ம அனுஷ்டானத்துக்கு. அனாதி காலத்திலிருந்து இந்த கர்மத்துல புத்தி எல்லாத்துக்கும் இருக்கு, பலன் மேல ஆசை இருக்கு. இதெல்லாம் கரெக்டா பேக்கிங் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கர்மயோக ஸ்லோகங்களை பார்க்க போறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் எப்பட்டேத் பிரயதப்புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா திமன்யை சாஸ்திர விஸ்தரைஹ யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதமஹத். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. நாராயண நாராயண. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் ஜி. அப்போ அவங்க கர்மத்தை ஸ்வதர்மத்தை பண்ணணும். முதல் ஸ்டெப்பே அதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கர்மத்தை பண்ணணும். கர்மத்தை பண்றவங்கள ஸ்வதர்மத்தை பண்றவங்கள யாரையும் புத்தி பேதம் உண்டாக்க கூடாது. நீங்களும் கர்மத்தை பண்ணணும், மற்றவங்களும் ஸ்வதர்மத்தை பண்றவங்கள தடுக்காம அவங்கள பண்ண வைக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் ரெண்டாவது கர்ம யோகத்துக்கு போறோம் நாளைக்கு. நமஸ்காரம் நமஸ்காரம் ஜி நமஸ்காரம். இதுல முக்கியமானது பார்த்துருக்கோம். என்னன்னா ஸ்வதர்மம் பார்த்துருக்கோம். ஸ்வதர்மம் முக்கியமானது. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவங்க கிரகஸ்தாசிரமத்தை தர்மத்தை பண்ணுங்க. ஒருத்தர் வருவார் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியும் சன்னியாசி மாதிரியா இருக்கணும். நீ எதுக்கே சன்னியாசி ஆகணும்? கிரகஸ்தாசிரமத்தில் குழந்தை குட்டியோட பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பராமரிக்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி புத்தி வந்திருக்கணும். கல்யாணம் பண்ணி கிரகஸ்தாசிரமத்தில் வந்தாச்சு. உனக்கு டியூட்டி பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக டியூட்டி கிரகஸ்தாசிரமத்தில் முந்தின ஜென்மத்தோட கர்ம வசத்தினால கிடைச்சிருக்கு. அப்போ கிரகஸ்தாசிரமம் என்ன எங்கேயாவது கெட்டதுன்னு சொல்லியிருக்கா கிரகஸ்தாசிரமம்? அப்படின்னா சொல்லவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரம கர்மத்தில் ஏங்க நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கில்ட்டி வருது. அவருக்கு என்கிட்ட அவர் சொல்கிறார், சுவாமி நாங்களாம் கிரகஸ்தன மாட்டேன். என்ன கிரகஸ்தனம் என்ன கேவலமாவா இருக்கு? எல்லாரும் கிரகஸ்தனா இருந்தால் நிறைய பேர். கிரகஸ்தன் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி வரும்? நான் எப்படி பிறந்தேன்? எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நான் எப்படி பிறந்தேன்? நான் இப்போ இருக்க முடியாது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா தப்பா இது பண்ணிக்காதீங்க. ஸ்வதர்மத்தை தான் பண்ண சொல்லியிருக்க ஒழிய அது கீழானது மேலானதுலாம் இல்லை. அது சன்னியாசி பண்ற கர்மமா இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்தரா இருக்கட்டும், வானப்பிரஸ்தரா இருக்கட்டும், அவங்க கர்மத்தை பண்ணணும். இதான் முக்கியம். முதல் ஸ்டெப் அதுதான். எந்த கில்ட்டியும் இல்லாம எனக்கு என்ன டியூட்டி பகவான் கொடுத்துருக்காரோ, என்ன கேரக்டர் கொடுத்துருக்காரோ அதை
ரொம்ப பிரசன்னமா பகவான் கொடுத்த கேரக்டர் அப்படின்னு சந்தோஷமா பண்ணுங்க. அதுல யாருக்கும் வந்து ஐயோ நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே, இந்த கர்மத்தை பண்றோமே, சன்னியாசி கர்மா ரொம்ப உயர்ந்ததாச்சு அப்படி பார்த்து சன்னியாசி கர்மத்தை பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அப்படி என்ன அதான் அவரோட ஃபேமிலி என்ன ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் அது மாதிரி எங்களை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு தப்பு தப்பா பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடன் ஆகி போச்சு. ஏகப்பட்டது. ஏன்னா ஆஃபீஸில் போய் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும்ல. ஆஃபீஸில் போய் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு ஆஃபீஸில் எதுக்கு மெடிடேஷன் பண்ணணும்? எதுக்கு மெடிடேஷன் ஆஃபீஸில் போய் பண்ணணும்? ஆஃபீஸில் ஒர்க் தானே பண்ணணும். கர்மம் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறேன்னு உட்காந்து அப்போ கர்மத்தை யார் பண்ணுவா? அப்போ குழந்தைங்களை யார் பண்ணுவா? நல்ல குழந்தை பையன் அவனுக்கெல்லாம் வந்து பார்த்து பொண்ணு வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டிக்கிட்டு சிக்கலாகி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாம் லோன், ஏகப்பட்ட லோன் ஆகி குடும்பமே செதறி போய் ரொம்ப இதாகி போச்சு எல்லாம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டு கிரகஸ்தாசிரம தர்மத்தில் என்ன இருக்கோ அந்த கிரகஸ்தாசிரம தர்மத்தை பண்ணுங்க. அதே மாதிரி வானப்பிரஸ்தர்கள் எவ்வளோ வானப்பிரஸ்த தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் வானப்பிரஸ்தரே கர்மமே இல்லை. குழந்தைங்க என்னப்பா இழுத்தாங்கன்னா இழுத்துட்டா அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. உங்கள் இழுத்த இழுப்புக்கு குழந்தைங்க வரணும். நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் லைஃப்பை. வானப்பிரஸ்தத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் லீட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிட்டோம்? அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே கேட்டுக்கிட்டு இருந்தா அப்போ எப்படி நம்ம வானப்பிரஸ்தத்தை லீட் பண்ண முடியும்? அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வானப்பிரஸ்தாசிரமத்தை பண்ணுங்க. வானப்பிரஸ்தாசிரமத்தோட ஏஜில் இருந்துக்கிட்டு கிரகஸ்தாசிரம தர்மத்தை பண்ணினீங்கன்னா பரதர்மம் பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், கீர்த்தியை கொடுக்காது, மாட்டிக்கிட்டே இருப்போம், பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கும். சன்னியாசிகளும் அவங்க தர்மத்தை விட்டுட்டு தேவையில்லாத கர்மத்தை வெளியில இருக்க கிரகஸ்தாசிரம தர்மத்தை நிறைய பேர் பண்றாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தப்பா போயிடும். அதனால முதல் ஸ்டெப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வதர்ம அனுஷ்டானம். இவ்வளவுதான். இதான் வேதம் சொல்றது. ஹரி ஓம்.